சில விஷயத்துல நான் ரொம்ப ஓப்பனா இருக்குங்கண்ணா. சென்சார் போர்டு இன்னும் கடுமையா இருக்கணுங்கண்ணா. இந்தியாவை பொறுத்தவரை இப்ப அமெரிக்கா எல்லாம் போறோம் அப்படின்னா யூரோப் நாடுகள்ல எவ்வளவு கடுமையா சென்சார் போர்டு இருக்காங்க. இங்க நிறைய சீன்ஸ் நம்ம பாக்குறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத சீன், ஏஜ் குரூப் சம்பந்தமே இல்லாத ஒரு சீன், 16, 18, 14 எல்லாமே. அதனால சில திரைப்படங்கள் முழுமையாக சென்சார் செய்யப்பட வேண்டும். திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் எப்போ நான் சொல்லல, முறையாக சென்சார் செய்யப்படணும். அப்ப யாரு போலாம் யாரு போக கூடாது அப்படிங்கிறது தியேட்டர்ல ஸ்ட்ரிக்டா என்ஃபோர்ஸ் பண்ணணும். எத்தனையோ படங்கள் சென்சார் கொடுத்தும் கூட தியேட்டர்ல அதை என்ஃபோர்ஸ் பண்றது இல்ல, எல்லாத்தையும் உள்ள விடுறாங்க. மால்ல மட்டும்தான் பயப்படுறாங்க, மால்ல இருக்கக்கூடிய சினிமா தியேட்டர்ல தான் அதை பயப்படுறாங்க. அதனால் தியேட்டர் உரிமையாளர்களுக்கு என் அன்பான வேண்டுகோள், சில திரைப்படங்கள் இன்னைக்கு மாணவ சமுதாயத்தை சீரழிக்க ஆரம்பித்திருக்கிறது. நீங்க சரியான இடத்துல சென்சார் குறியீடுகளை நீங்க பின்பற்றணும். அதே போல சென்சார் இன்னைக்கு பெரிய ஸ்டார் நடித்திருந்தாலும் கூட எந்த காட்சிகளை அனுமதிக்கணும் எந்த காட்சிகளை அனுமதிக்க கூடாது அப்படிங்கறதையும் சென்சார் முடிவெடுக்கணும். ஆனா சமீபத்துல வரக்கூடிய சில திரைப்படங்கள் நிச்சயமாக நமக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய திரைப்படங்களா இல்ல. ஏன்னா ஒரு பக்கம் உமன் எம்பவர்மெண்ட், ரேப் அகெயின்ஸ்ட் உமன், அட்ராசிட்டி அகெயின்ஸ்ட் உமன் ஒரு பக்கம் தொண்டை தணிக்கையிலேயே கத்துறோம். இன்னொரு பக்கம் ஒரு சினிமா ஒரு உமனை வல்கராக, ஒரு உமனை செக்ஸ் டிராஃபியாக, ஒரு பெண்ணை நான் மனைவி வச்சுக்கலாம், அதன் பிறகு துணைவி வச்சுக்கலாம். ஏன்னா சமீபத்துல இந்த 2-3 நாட்களாக வந்திருக்கக்கூடிய படம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதை காட்சிப்படுத்துறாங்க. அதெல்லாம் எவ்வளவுதான் நம்ம பேசினாலும் கூட ஒரு சினிமா என்பது வெரி பவர்ஃபுல் மீடியம். அது தவறான பல சித்தரிப்புகள் அதை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. அதான் ஒரு வேண்டுகோளாக வச்சேன். சில விஷயத்துல நான் ரொம்ப ஓப்பனா இருக்குங்கண்ணா. சென்சார் போர்டு இன்னும் கடுமையா இருக்கணுங்கண்ணா. இந்தியாவை பொறுத்தவரை இப்ப அமெரிக்கா எல்லாம் போறோம் அப்படின்னா யூரோப் நாடுகள்ல எவ்வளவு கடுமையா சென்சார் போர்டு இருக்காங்க. இங்க நிறைய சீன்ஸ் நம்ம பாக்குறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத சீன், ஏஜ் குரூப் சம்பந்தமே இல்லாத ஒரு சீன், 16, 18, 14 எல்லாமே. அதனால சில திரைப்படங்கள் முழுமையாக சென்சார் செய்யப்பட வேண்டும். திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் எப்போ நான் சொல்லல, முறையாக சென்சார் செய்யப்படணும். அப்ப யாரு போலாம் யாரு போக கூடாது அப்படிங்கிறது தியேட்டர்ல ஸ்ட்ரிக்டா என்ஃபோர்ஸ் பண்ணணும். எத்தனையோ படங்கள் சென்சார் கொடுத்தும் கூட தியேட்டர்ல அதை என்ஃபோர்ஸ் பண்றது இல்ல, எல்லாத்தையும் உள்ள விடுறாங்க. மால்ல மட்டும்தான் பயப்படுறாங்க, மால்ல இருக்கக்கூடிய சினிமா தியேட்டர்ல தான் அதை பயப்படுறாங்க. அதனால் தியேட்டர் உரிமையாளர்களுக்கு என் அன்பான வேண்டுகோள், சில திரைப்படங்கள் இன்னைக்கு மாணவ சமுதாயத்தை சீரழிக்க ஆரம்பித்திருக்கிறது. நீங்க சரியான இடத்துல சென்சார் குறியீடுகளை நீங்க பின்பற்றணும். அதே போல சென்சார் இன்னைக்கு பெரிய ஸ்டார் நடித்திருந்தாலும் கூட எந்த காட்சிகளை அனுமதிக்கணும் எந்த காட்சிகளை அனுமதிக்க கூடாது அப்படிங்கறதையும் சென்சார் முடிவெடுக்கணும். ஆனா சமீபத்துல வரக்கூடிய சில திரைப்படங்கள் நிச்சயமாக நமக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய திரைப்படங்களா இல்ல. ஏன்னா ஒரு பக்கம் உமன் எம்பவர்மெண்ட், ரேப் அகெயின்ஸ்ட் உமன், அட்ராசிட்டி அகெயின்ஸ்ட் உமன் ஒரு பக்கம் தொண்டை தணிக்கையிலேயே கத்துறோம். இன்னொரு பக்கம் ஒரு சினிமா ஒரு உமனை வல்கராக, ஒரு உமனை செக்ஸ் டிராஃபியாக, ஒரு பெண்ணை நான் மனைவி வச்சுக்கலாம், அதன் பிறகு துணைவி வச்சுக்கலாம். ஏன்னா சமீபத்துல இந்த 2-3 நாட்களாக வந்திருக்கக்கூடிய படம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதை காட்சிப்படுத்துறாங்க. அதெல்லாம் எவ்வளவுதான் நம்ம பேசினாலும் கூட ஒரு சினிமா என்பது வெரி பவர்ஃபுல் மீடியம். அது தவறான பல சித்தரிப்புகள் அதை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. அதான் ஒரு வேண்டுகோளாக வச்சேன்.